ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தங்கவேல் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு ஃபேமிலி பைக்கை வாங்கி 15 வருஷம் மெயின்டைன் பண்ணோம்னா எவ்வளோ ப்ரைஸ் செலவாகும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி ரேட்டுக்கு ஃபேமிலி பைக் வாங்கினோம்னா 1,00,000 ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பைக்கு மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு ஒருக்கா ஆயில் மாற்றணும். 600 வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வருஷம் ஒருக்கா அந்த பைக்குக்கு இன்சூரன்ஸ் போடணும். 1000 ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். 5 வருஷத்துக்கு ஒருக்கா டயர் தேய்மானம், அதுக்கு 2 டயர் மாற்றினோம்னா 3000 ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். வண்டியில் பேட்ரி இருக்கும், அந்த பேட்ரி 2 வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றணும். அந்த பேட்ரி செலவுன்னு பார்த்தீங்கன்னா 1000 ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். 3 வருஷத்துக்கு ஒருக்கா வண்டி தேய்மான செலவு, அது 3000 வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி வாங்கி நம்ம சும்மா வச்சுருக்க முடியும், ஓட்டணும் முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பெட்ரோல் காசுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பைக்கு 60 கிலோமீட்டர் மைலேஜ் வந்ததுன்னா நீங்கள் வருஷம் 8000 கிலோமீட்டருக்குள்ளே ஓட்டினீங்கன்னா 133 லிட்ரு. இன்றைக்கி ரேட்டுக்கு பெட்ரோலு வருஷம் 13,300 நீங்கள் பெட்ரோல் அடிக்கணும். அதுவே 15 வருஷத்துக்கு கணக்கு போட்டோம்னா 1,99,500 வருது. 15 வருஷத்துக்கு நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ண செலவு பார்த்தீங்கன்னா 18,000 வருது. 15 வருஷத்துக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் கட்டின பணம் பார்த்தீங்கன்னா 15,000 வருது. 15 வருஷத்தில் நீங்கள் டயருக்கு செலவு பண்ண காசு பார்த்தீங்கன்னா 6,000. 15 வருஷத்தில் பேட்ரி மாற்றின செலவு பார்த்தீங்கன்னா 14,000. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா தேய்மானம், எந்த விபத்தும் நடக்காமல் இருந்ததுன்னா 15,000 தேவையில்லாத செலவு. புதுசாக பைக் வாங்கினீங்க பார்த்தீங்களா, அந்த பணம் 1,00,000. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3,64,7,500 இருந்ததுன்னா நீங்கள் 15 வருஷம் ஒரு சாதாரண பைக்கை வாங்கி 15 வருஷத்தை கடந்துடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.